திமுக தோல்வி பயத்தில் இருக்கிறதுனாலதான் 5000 ரூபாய் திடீர்னு கொடுத்திருக்கிறதா அதிமுக இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறது 100% உண்மை. இந்த தோல்வி பயம் இன்று நேற்று வந்ததல்ல. பல மாசங்களுக்கு முன்னாடி அதிமுக பிஜேபி கூட்டணி அறிவிச்ச பொழுது தாவேகா முதல் மாநாடு நடத்தி அவர்களுக்கு பின்னால் இளைஞர் படி நிக்கிறத பார்க்கும் பொழுது, அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பார்க்கும் பொழுது, அதிமுக உள்கட்சி பிரச்சனைகள் சால்வ் ஆகும் பொழுது, அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பேசும் பொழுது, முக்கியமா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அந்த மிகப்பெரிய குண்டு தூக்கி வீசும் பொழுது அது திமுக கூட்டணிக்குள்ள இப்ப மிகப்பெரிய அளவுல வெடிச்சிட்டு இருக்கு. காங்கிரஸ் கூட திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி திரும்பும் திசையில தாவேகா, அதிமுக, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பல நெருக்கடி கொடுக்கும் பொழுது திமுக அவர்களுக்கு மிகப்பெரிய வியூகம் எதுவும் தேவைப்பட்டுச்சு. அதனால இப்ப திடீர்னு 5000 ரூபாய் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. வருஷம் கோடைக்காலம் வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வருஷம் மட்டும் இதுக்கு 2000 ரூபாய். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். 2026 எலெக்ஷன் வரப்போகுது. அதனால அந்த 2000 ரூபாய். ஆனால் அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்து அதிமுக பிஜேபி கூட்டணி தலைமை இபிஎஸ் அவர்கள் தான், முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம், அது மட்டும் இல்லாம இரட்டை இலை சின்னம் இனி அதிமுக தலைமைக்கு நிரந்தரமா வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் எதுவும் பிரிஞ்சு போகல. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதை பத்தி ஓப்பனா சலசலப்பு எதுவும் வரல. இப்படி இருக்கும் பொழுது அதிமுக 2026 எலெக்ஷன்லயே இருக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு மிகப்பெரிய காம்படிட்டரா வராங்க. அதே மாதிரி தாவேகா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தர எல்லா கட்சிகளும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாலும் இதுவரை எந்த கட்சியும் போகல. இருந்தாலும் கூட தாவேகால டீசென்டான நிர்வாகிகள் இருக்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய சாதகம். அது மட்டும் இல்லாம இளைஞர் படை முதல் முறை வாக்காளர்கள் எல்லாருமே தாவேகாவுக்கு பின்னாடி நிக்கிறதுனால தாவேகா கூட்டணிக்கும் டீசென்டான வாக்கு பெர்சன்டேஜ் இருக்கும். சர்வே படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு 40% மேல வாக்கு இருக்கு, 30% மேல வாக்கு இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய அளவுல சொல்லும் பொழுது திமுகவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, திமுக கூட்டணிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அவர்களோட பி டீம் அப்படின்னு சொல்ற பிஜேபியோட வியூகத்துக்கு போயிட்டாங்களோ என்னமோ. பிஜேபி பீகார் எலெக்ஷன்ல என்ன பண்ணாங்க, 10,000 ரூபாய் எல்லா மக்களோட கணக்குகளையும் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ மாநில எலெக்ஷனுக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். பீகார்ல ஒருவேளை பிஜேபி 10,000 ரூபாய் கொடுக்கல அப்படின்னா அவர்கள் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஒருவேளை திமுக 5000 ரூபாய் கொடுத்தது வர 2026 எலெக்ஷன் இம்பாக்ட் பண்ணுமா? அது மட்டும் இல்லாம இங்கதான் ஒரு கேள்வி, மாநில அளவில் ஒரு 5000 ரூபாய் கொடுத்ததுக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி தாவேகா எல்லாரும் கேட்கும் பொழுது இந்திய அளவுல பிஜேபி கட்சி என்டிஏ கூட்டணி எல்லா மக்களுக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கும் பொழுது ஏன் கேட்கல? நேற்று நீங்க பண்ணனது இன்று உங்களுக்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நடக்கும் பொழுது எல்லாரும் அமைதியா இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தாச்சு. தாவேகா விஜய் அவர்களோட கருத்து, அந்த 5000 ரூபாய் உங்களோட பணம், உங்களோட வரி பணம், நீங்க வாங்கிக்கிங்க. ஆனா அந்த வாக்கு அப்படிங்கிறது திமுகவுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவர்களோட காதல விசில ஊதி விட்டு எங்களோட சின்னத்துக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பொருளாதார வல்லுநர்கள் சொல்றது, இது மாதிரி மிகப்பெரிய திட்டம் ஒரே நாள்ல அதுவும் ஒரே நிமிடத்தில் நடந்ததா இது வரைக்கும் வரலாறே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது வளர்ச்சி ரீதியா பார்க்கும்பொழுது தமிழ்நாடு மக்களுக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்றாங்க. பாலிடிக்ஸ் அரசியல் ரீதியா பார்க்கும்போது இது 100% எலெக்ஷனுக்காக நடந்தது. இப்போ அதிமுக கூட்டணிக்கு இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான். அதே மாதிரி தாவேகாவுக்கும் இது நெகட்டிவ் இம்பாக்ட் தான். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்டோ பாசிட்டிவ் இம்பாக்டோ, தேர்தலுக்கு கொடுத்த பணம் இந்த கருத்தே வேண்டாம். இது மக்களோட வரி பணம், திமுகவோட பணம் கிடையாது. உங்களோட விருப்பம் ஒருவேளை திமுகவுக்கு வாக்களிக்கணும், அதிமுகவுக்கு வாக்களிக்கணும், தாவேகாவுக்கு வாக்களிக்கணும், இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும், இப்படி எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீர்களோ நீங்க வாக்களியுங்கள். ஆனால் இந்த 5000 ரூபாயை மனசுல வச்சுட்டு நீங்க வாக்களிக்க வேண்டாம். இது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. சசிகலா அவர்கள் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறத ஒரு கருத்து பரவிட்டு இருக்குது. இது உண்மையா? உங்கள் கருத்து என்ன? இது உங்கள் கடைசி தீக்குச்சி.